யானை முகமோ ஒரு கம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை ஊழ் பெருவயிரும் பாங்கான பூழ் அழகு தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாக வாழு விநாயகனே நானே உனது பாதம் தொழுவேனாவில் வந்து உதிப்பாய் காணாபாதியே ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்த ஆண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் குறவில்லை பேடதகிடகுணே மதமோனொழுகரி வெற்றி வேல் முருகா முருகையா முருகா முருகையா விந்தை சேராக மோக சங்கீதமாடிட வில்லை செய்ராக மோக சங்கீதமாடிட மாதிரி தருவா சங்கீதமாடிட மோக சங்கீதம் பாடிட மதிலே தருவா படலப்பட முடலை விடல செய்துவாய் பயிறுபாட கணிகளெல்லா 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 பாழ்பழம் சர்க்கரை மாங்கனி தேங்காய் பாழ்பழம் சர்க்கரை மாங்கனி தேங்காய் படைப்பு நடக்கலாமா மாங்கனி தேங்காய் சர்க்கரை மாங்கனி தேங்காய் படைப்பு நடக்கலாமா திராந்தேரே மேரே தேவே தேவே செந்தில் மாநகரில் வாழோ சிவசண்முகா சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் சீரை மீட்ட சிவனாரருளாலே அமரர்கள் சீரை மீட்ட குருவாம்புலவரா வில்லி செய்தாராமா உன்னுடன் பாட வைத்தார் பாடிக்க வைத்தார் பாடிக்க வைத்தாரே கோமளம் பொருந்தியே பாலக சுப்பிரமணி கோமளம் பொருந்தியே பாலக சுப்பிரமணி குருபாத துணை நமக்கு பாலக சுப்பிரமணியோ பாலக சுப்பிரமணியோ துணை நமக்கு குமரே குருபரணி வெற்றி வேலா
கொண்டு மால்மருகா சீரை அறுத்த வெள்ளா ஆறு சடைவேல் முருகா கடமிருக்கும் வணக்கிலேயே எனக்குறவாய் கலைமகளே தாயே நீ சரஸ்வதியே சர்க்குருவே மாலாவே நீதான் துணை எனக்கு இந்திலுமே உனை பாடு சுடலையுடைய கதைகள் பாடு சுந்தரியே அருள்புரிவா மாயாண்டி கதைகள் பாடு மாயல் பேசி அருள்புரிவா மாயாண்டி கதைகள் பாடு மாயாண்டி கதைகள் பாடு மாய பேசி அருள்புரிவா மாய பேசி அருள்புரிவா வெள்ளி கைலாசத்தில் ஒரு சிம்மாசனமாகிலே ஆணிவன் முடிவு யார் யாரெல்லாம் கொடுமையா பகவானும் பார்வையோ பஞ்சமாளுடன் சிவையோ தேவாதி தேவர்களா தேவாதி தேவர்களா எல்லாயிரம் ரிஷிமார்களா ஆதி ஒண்ணுவெள்ளி என்று சொல்லக்கூடிய கைலாசத்தில் பகவான் பார்வதி பட்சமாலட்சுமி 30 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கம்புருடர் கடநாதர் காந்தரூபர்கள் சித்தி வித்தி ஆனவர்கள் சிவன் கையிலேயே கொலுவிருக்கிறார்கள் அப்படியே கொலுவாகவே அமர்ந்திருக்கிற போது ஆண்டவன் சாட்சாதி கரைக்கண்ட சிவபெருமான் அழகா 7 புவனத்தை படைத்தார் எறும்பு கடை ஆணை முதல் 84 லட்சம் சீவராசிகளை படைத்தார் படைக்கப்பட்ட மடைக்கடைக்கு ஆண்டவனாகிய சிவபெருமான் அன்றாடம் எப்படி ஆண்டவன் பகவான் பட்டில் இல்லாமல் படி இழந்து வருகிறார் நாளி நல்ல தீனை எடுத்து நாளி நல்ல தீனை எடுத்து நாளி நல்ல தீனை எடுத்து நீரை எடுத்து எடுத்து நாடி எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் அவர் நாடி எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் நாடி நல்ல தீனை எடுத்து நீரை எடுத்து நீரை எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் எடுத்து அகிலோம் எல்லாம் படி இழந்த ஆளாக்கு எதிர்த்து அகிலோம் எல்லாம் படி இழந்த சீமில் கொண்டு தீனை இழந்து சீமை எல்லாம் படி இழந்த சீமை கொண்டு தீனை இழந்து சீமை எல்லாம் படி இழந்த படைக்கப்பட்ட மனுக்களுக்கு 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 படி இழந்தார் சிவபெருமா சிவபெருமா அவர் படி இழந்தார் சிவபெருமா சிவபெருமா மாணிக்களுக்கு மாணிக்களுக்கு சிவபெருமா சிவபெருமா ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் கரைக்கின்ற பகவான் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பகவான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகிறார் நாளை தினையெடுத்தார் ஆண்டவன் நாடெல்லாம் படியிழக்கிறார் உலக்கு தினையெடுத்து உடையவன் உலகமெல்லாம் படியிழந்து வருகிறார் சிவில் கொண்டு தினையிழந்து சிவபெருமான் சீமையெல்லாம் படியிழந்து கொண்டிருக்கிறார் பட்டினி இல்லாமல் அன்றாடம் பகவான் படியிழந்து வரக்கூடிய நாளையில் ஏற்கனவே ஆண்டவன் சிவபெருமானால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பூலோக சீமையிலே பிறப்பு உண்டு இறப்பு என்பது கிடையாது
இறப்பு என்பது கிடையாது. அப்படி ராக்காலம் சாக்காலம் இல்லாத காரணத்தால் வயது சென்ற மானிடர்களை மதமதக்காம் தாளிக்குள்ளே தூக்கி வைத்து உயிரோட காலத்திலே பூமி வெட்டி புதைத்து வந்தார்கள். அப்படி இருந்த போதும் அக்காலத்திலே சாக்காலம் என்பது கிடையாது. அப்படி ராக்காலம் சாக்காலம் இல்லாத காரணத்தால் பூலோகத்திலே நாளுக்கு நாள் நருள் பெருத்து விட்டது. நருள் பெருக்கக்கூடிய வேளையில் பூலோகத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேடனுக்கு சுமை பொறுக்க முடியவில்லை. அப்படி சுமை பொறுக்க மாட்டாத ஆதிசேடன் முதுகானது அன்றாட மெலிந்து வருகிறது. அப்படி நெளிந்து கொண்டிருக்கிற போது அறிந்தாள் மங்கை பூமாதேவி பெண்கொடியாள். அதாவது பூலோகத்திலே நருளை கடங்குறைக்க மாட்டாமல் ஆதிசேடன் முதுகானது அன்றாட மெலிந்தல்லவா வருகிறது. உடனே பூலோக சீமையிலை நருளை கணங்குறைக்க வேண்டும். அப்படி என்று மங்கையான பூமாதேவி பெண்கொடியாள் எங்கையா வருகிறாள்? ஆண்டவன் கரைக்கின்ற சாட்சாதி சிவபெருமானை பார்ப்பதற்கு பூமாதேவி பெண்கொடியாள் கைலாசம் எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி வருகிறாள்? அவள் பூலோகமோ தன்னை கேடந்து பூமாதேவியே வாரா கல்யாண வழிகேடந்து ஆராளே பூமாதேவி கைலாசையே வாரா கைலாசையே வாரா அந்த கரைக்கின்றனை காண்பதற்கு கண்மணியாள் பூமாதேவி ஆண்டவனை பார்ப்பதற்கு கைலாசமாரே போது கைலாசமாரே போது கண்டாரே சிவபெருமானே பூமாதேவி பெண்கொடியாள் வருகிற போது ஆண்டவன் கரைக்கின்ற சாட்சாதி சிவபெருமான் பூமாதேவியிடத்திலே ஆண்டவன் என்ன கேட்கிறார்? பெண்ணே பூமாதேவி, ஒரு நாளும் நீ கைலாசம் வந்தது கிடையாது. திடீரென்று கைலாசம் வரக்கூடிய காரணம் என்ன என்று ஆண்டவன் கேட்கிறார். பகவான் கேட்கிற போது பைங்குடியாள் என்ன சொல்கிறாள்? ஆண்டவா, பூலோகத்திலே உங்களால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு என்பதில்லை சுவாமி. நாளுக்கு நாள் பூலோகத்தில் அருள் பெருத்துக் கொண்டே இருக்கிறது. உடனே அருளை கணங்குறைத்து தர வேண்டும். நீங்க பூலோகத்தில் அருளை கணங்குறைக்கவில்லையானால் பூலோக சீமையில் ஆதிசேடனுக்கு சுமை பொறுக்க முடியாது என்று ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தில் பூமாதேவி முறையிட்டுக் கொண்டிருக்கிறாள். சாட்சாதி சிவபெருமான் தெரிவித்தார். பெண்ணே பூமாதேவி, யாதொன்றுக்கும் நீ கவலை என்பது வேட வேண்டாம் அம்மா. கூடிய சீக்கிரத்திலே உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று ஆட்சி மனம் தேற்றி ஆதரவான வார்த்தைகளை சொல்லி பூமாதேவி ஆண்டவன் சிவபெருமான் பூலோகம் அனுப்பிவிட்டு கைலாசத்தில் ஆண்டவன் யாரை அழைக்கிறார் தெரியுமா? கைலாசத்தில் வாழ்ந்து வல்லுவரை வல்லுவர் தானழைத்து தானழைத்து அவரும் அங்கு யாது சொல்வார் யாது சொல்வார் ஐயா வல்லுவரே வல்லுவர் சீமையிலே சீவர் பெற்ற தேசத்திலே தேசத்திலே
கைலாசத்தில் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் உடனே தெய்வத்திரு வள்ளுவரை வரவழைத்தார். ஐயா தெய்வத்திரு வல்லவா, பூலோக சீமையிலே சென்று நான் சொன்னபடி நீங்கள் பறையடித்து வர வேண்டும். பறை என்பது எப்படி அடிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அடிக்க வேண்டும்? பூவிருக்க, பிஞ்சிருக்க, காயிருக்க, கனி உதிர, பழுத்த பழமட்டு உதிர 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 என்று பறையடித்து வர வேண்டும். ஆமா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் வல்லவரை பார்த்து சொன்ன போது அப்படின்னா அதற்குள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? பூவும் உதிரக்கூடாது, பிஞ்சியும் உதிரக்கூடாது, காயும் உதிரக்கூடாது. பழுத்த பழம் என்றால் 110 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் சாக்காலம் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் வல்லவரிடத்திலே சொன்ன போது பார்த்தார் தெய்வத்திருவள்ளுவராகப்பட்டவர் என்ன ஆண்டவன் பகவான் சொல்லை தட்டிடாமல் பறையடிக்க வேண்டும் என்று வல்லவர் எப்படி எங்கே ஏகி வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? வெள்ளையானை ஒன்றை அலங்கரித்து அலங்கரித்து முரச தோன்றில் மோதே சோழே போட்டு மாட்டு போட்டு கொண்டு போட்டு கொண்டு தெய்வத்தீரு வள்ளுவரோ வள்ளுவரோ சொன்னபடி பறை அடிப்பதற்கு வல்லவர் வருகிறார். வெள்ளை யானையை அலங்காரம் செய்து வெங்கல முரசை தோளிலே போட்டுக்கொண்டு அழகா வெள்ள வல்லவாட்டும் போட்ட வல்லவர் கைலாசம் கடந்து நடந்து பூலோகத்துக்கு வரார். பூலோக சீமைக்கு வருகிறாரே தெய்வத்திருவள்ளுவர். ஏற்கனவே இந்த பங்குனி சித்திர மாதம் உச்சி வெயிலுக்குள்ள பறையடிக்க வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் உச்சி வெயிலுக்குள்ள நடந்து வாராரே வல்லவராகப்பட்டவர். வள்ளுவருக்கு அலுப்பு ஒரு பக்கம் களைப்பு ஒரு பக்கம். நடந்து வந்ததாவது களைப்பு ஒரு பக்கம், தண்ணீர் தாக இன்னொரு பக்கம். பார்த்தார் வல்லவராகப்பட்டவர் என்ன ஏறிட்டு பாரிக்கிற போது அழகா 2 கடைகளை கண்ணில் கண்டார். அது என்ன கடை? கள்ளுக்கடையும் சாராய கடையும் தெய்வத்திருவள்ளுவர் கண்ணில் கண்டார். ஏன்னா அலுப்பும் களைப்பு 2ம் சேர்ந்தா பறையடிக்க முடியுமா? தண்ணீர் தாகத்துல வேற வந்துகிட்டு இருக்காரு வெயிலுக்குள்ள. 2 கடைகளை கண்ணிலே கண்டாரே வல்லவராகப்பட்டவர். உடனே என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்? அலுப்பினாலும் களைப்பினாலும் கள்ளுடனே வரி சாராயத்தை கலந்து குடித்தார். கள்ளையும் சாராயத்தையும் கலந்து குடித்த வல்லவராகப்பட்டவர். அதாவது அப்படியே போதையில நடந்து வாரார். பறையடிப்பதற்காக யாருடைய தெருவுக்கு வருகிறார்? யாருடைய தெருவுக்கு
தெருவுக்கு வருகிறார்? வெள்ளாளர் வேதியர் அக்ரஹார வீதிக்குள் வருகிறார். ஆமா. யாருடைய தெருவுக்கு வருகிறாரு? அக்ரஹார தெருவுக்கு வருகிறார். அக்ரஹார தெருவீதிக்குள் வள்ளுவர் வருகிற போது சரி, ஏற்கனவே வள்ளுவருக்கும் கண் தெரியல. தெரியவில்லை. வள்ளுவர் வந்த வெள்ளை யானைக்கும் கண் தெரியல. ஆமா. ஏன்னா யானைக்கு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டாரு. அதுக்கு அலுப்பு இருந்திருக்கும்ல. ஆமா. ரோட்டை அளந்துகிட்டு வராங்க 2 பேரும். சரி. அப்படி அழைப்பினாலும் தெய்வ திருவள்ளுவராகப்பட்டவர். ஆமா. கள் குடித்தவரியாலும் மது குடித்தவரியாலும் வெள்ளாளர் வேதியர் தெருவுக்குள் ஏகி வருகிற போது ஏறிட்டு பார்த்தார்கள் அக்ரஹார குழந்தைகள். அக்ரஹார குழந்தைகள் அத்தனை பேர்களும் மனசுல நினைக்காங்க. என்ன நினைக்கிறார்கள்? எங்கிருந்தோ குடிகாரன் வெறிகாரன் நமது தெருவீதிக்குள் வருகிறான். இவனை தெருவீதிக்குள்ள விடலாமா? விடக்கூடாது. தெருவீதிக்குள் விட்டோமானால் அக்ரஹாரத்தை நாசப்படுத்தி விடுவான். ஆகையினாலே தெய்வ திருவள்ளுவராகப்பட்டவர் கள் குடித்தவரியாலும் மது குடித்தவரியாலும் வருகிற போது அக்ரஹார குழந்தைகள் என்னையா செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? கல்லை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மாறி மாறி அவர் மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு மாறி மாறி அவர் மண்ணை கொண்டு வல்லவராகப்பட்டவர் அக்ரஹார வீதிக்குள் வாரபோது அக்ரஹார குழந்தைகள் கல்லையும் மண்ணையும் மாறி மாறி வீசினார்கள். வள்ளுவருக்கும் கண் தெரியவில்லை. வள்ளுவர் வந்த வெள்ளை யானைக்கும் கண் தெரியவில்லை. அப்படி ஏகி வருகிற போது ஆண்டவன் மாணிக்க சுவாமியுடைய ஆலயத்தில் சொக்கர் மீனாட்சியுடைய திருநாமத்தை கொண்ட சொக்கலிங்காபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் பேசும் தெய்வமாகவே குடிகொண்ட பறந்திருக்கிறாரவே ஆண்டவன் மாணிக்க சுவாமி. இந்த மாணிக்க சுவாமி ஆலயத்தில் 2வது தினமாகவே நாமல் வில்லிசை பாடி கொண்டிருக்கிற போது விழா கமிட்டியாரி சார்பாகவும் நமக்கு மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் பூமாலையை பொன்மாலையாகவும் நமக்கு விழா கமிட்டியார்கள் பரிசுத்தர்கள் அளித்த காரணத்தினால் ஆண்டவன் மாணிக்க சுவாமியுடைய கிருபையாலை அனைவர்களையும் வாழ்க வளர்க வாழ்க வளர்க என்று வரமளித்துக் கொண்டு அப்படி இருக்கிற போது குழந்தைகள் அத்தனை பேர்களும் கல்லையும் மண்ணையும் மாறி மாறி எறிகின்றார். பார்த்தார் வள்ளுவராகப்பட்டவர் அப்படியே ஆங்கார கோபம் கொண்டார். இந்த குழந்தைங்க இருக்க போய்தானே கல்லையும் மண்ணையும் மாறி மாறி எறிகிறார்கள். இவரை இல்லாம ஆக்கிட்டா கல்லை கொண்டு எறிய மாட்டார்கள், மண்ணை கொண்டு எறிய மாட்டார்கள். யாரும் கல்லு மண்ணு மீது நம்ம மீது வீச மாட்டார் என்று தெய்வத்திரு வள்ளுவராகப்பட்டவர் ஆண்டவன் பகவான் சொன்ன சொல்லை மறந்துவிட்டார். சொன்ன சொல்லை மறந்துவிட்டு சொல்லாததை எப்படி மாற்றி பறையடித்தார் தெரியுமா? எப்படி அடித்தார்? அங்க பூ ஊதிர பிஞ்சு ஊதிர காய் ஊதிர கனி ஊதிர பிஞ்சு ஊதிர காய் ஊதிர கனி ஊதிர பழுத்த நல்ல பழம் ஊதிர பறையடித்தார் வள்ளுவர். பழுத்த நல்ல பழம் ஊதிர பறையடித்தார் வள்ளுவர். எல்லாமே உதிர வென்று எல்லாமே உதிர வென்று அவரை அற்ற பறை தான் எடுத்தார். எல்லாமே உதிர வென்று இடவரே தான் எடுத்தார்.
பறையோசை அடிக்கக்கூடிய வேளையில் பறையடித்த தமிழ் ஓசை ஆண்டவன் சிவபெருமான் காதில் கேட்டார். இவர் மாற்றி பறையடித்த மருகனமே கைலாசமாமலை படக்கென்று இருளடைந்தது. கைலாசம் படக்கினி இருளடையக்கூடிய வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆங்கார கோபத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கார். சண்டாள தெய்வத்திருவள்ளுவன் நாமல் சொன்ன சொல்லை மறந்துவிட்டு சொல்லாததை மாற்றி பறையடித்து விட்டானே. வள்ளுவன் சொன்ன சொல்லும் ஆறுமா மறையுமா? ஒரு காலும் மாறாது மறையாது. ஆகையினால் ஆண்டவன் கரைக்கின்ற சாட்சாதி சிவபெருமான் கையிலும் இருபர்வதத்தில் கரைக்கின்ற எப்படி கொழுவிருக்கிறார் தெரியுமா? எப்படி கொழுவிருக்கிறார்? கண்கள் ரெண்டும் ஒரு பறக்க கண்டு நல்ல கோபம் கொண்டார். ஆங்கார கோபம் கொண்ட ஆண்ட வேணும் சிவபெருமான் ஆதி நல்ல கைலாசத்தில் 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 ஆண்டு கொழுவே கைலாசத்தில் அமர்ந்திருக்கிற போது மாற்றி பறையோசை அடித்த வள்ளுவர் ஆதி ஒண்ணவெள்ளி கைலாசம் வருகிறார். கைலாசம் வருகிற போது அப்பந்தான் பகவான் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? ஏ வள்ளுவா, நான் சொன்ன சொல்லை மறந்துவிட்டு சொல்லாததை மாற்றி பறையடித்தாயே. மாற்றி பறையடித்த காரணம் என்ன? காரணம் என்ன என்று ஆண்டவனாகிய பகவான் வள்ளுவரிடத்திலே கேட்டபோது தெய்வ திருவள்ளுவர் பகவானை அடிபணிந்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவா பகவானே, 4 தடவைக்கு நல்லாத்தான் அடிச்சேன். கள் குடித்த வெறியாலும் அது குடித்த வெறியாலும் ஏதோ சொன்ன சொல்லை மறந்துவிட்டு சொல்லாததை மாற்றி பறையடித்து விட்டேன். ஆண்டவா பகவானே, அடியே செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும் ஐயா என்று ஆண்டவராகிய பகவானிடத்தில் வள்ளுவர் எப்படி அடிபணிந்து நிற்கிறார் தெரியுமா? எப்படி நிற்கிறார்? ஆண்டவரே பகவானே, அடியேடு செய்த குற்றம் ஆண்டவரே பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சோனாரே பொறுக்க வேண்டும். அடியேடு செய்த குற்றம் அடியேடு செய்த குற்றம் ஆண்டவரே பொறுக்க வேண்டும். அடியேடு செய்த குற்றம் ஆண்டவரே பொறுக்க வேண்டும். ஆண்டவன் பகவான் அடிபணிந்து நின்ற போது வள்ளுவர் பகவானை அடிபணிந்தார். பகவானை அடிபணிந்தார். ஏய் வள்ளுவா, நான் சொன்ன சொல்லை மறந்துவிட்டு சொல்லாததை மாற்றி வரையடித்தாயே. இனிமேல் உனக்கு கைலாசத்தில் இடம் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஏனா தப்பு செய்தவர்கள் என்னைக்கும் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். உப்பு தின்னவன் நிச்சயமா தண்ணியை குடிக்கணும். ஆகையினால் வல்லவா, உடனே உனக்கு நீர் பூலோக சீமை போக வேண்டும். பூலோகம் போக வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது வள்ளுவர் அப்பதான் பகவானை பார்த்து கேட்கிறார், ஐயா இவ்வளவு நாள் அந்த கைலாசத்துல இருந்து சாப்பிட்டுட்டு திடீர்னு பூலோகம் போனா சாதாரணமா போக முடியுமா? ஆகையினால் ஆண்டவனே சிவபெருமானே, பூலோக சீமை போக வேண்டுமே, ஆனால் ஏதாவது எனக்கு பிழைப்புக்கு வழி வேண்டாமா?
பிழைப்புக்கு வழி இருந்தாதான பூலோகம் போக முடியும் என்று தெய்வ திருவள்ளுவர் ஆண்டவனாகிய பகவானிடம் கேட்கிற போது சாட்சாதி கரைக்கின்ற சிவபெருமான் தெரிவித்தார். ஐயா தெய்வ திருவள்ளுவா, பூலோகத்தில் 1000 இறப்பு இருந்தாக்காள் 1001 உயிர் உமக்கு நான் பிறவி செய்து தருவேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறவி ஜாதகம் எழுதி கணித்து கொள்வாயாக. அதையாவது நல்லபடியா எழுது என்று வள்ளுவரை ஆண்டவன் பகவான் பூலோகம் அனுப்பிவிட்டு மறுபடியும் பகவான் படியிறக்க எங்கே வருகிறார் அறியுமா? எங்கே வருகிறார்? நாளி நல்ல அன்றாடம் அறுவடையும் படியிலக்க வருகிறார் சிவபெருமான். பட்டினி இல்லாமல் பகவான் படியிலக்க வருகிற போது ஆதி சக்தியான உமா மகேஸ்வரி பார்வதா தேவி என்ற சங்கரமா மனசுல என்ன நினைக்க? இந்த ஆண்டவனாகி கரைக்கின்ற சிவபெருமான் படியிலக்க போகிறேன் படியிலக்க போறேன் என்று போகிறாரே. படிதான் அளக்க போறாரா? உயிர்களை பட்டினியாக போட்டுவிட்டு வருகிறாரா? அல்லது இந்த சிவபெருமான் வேறு எங்கேயாவது போய் பொங்கி சாப்பிட்டு வர்றாரா என்று ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் மனதிலே என்ன எண்ணுகிறாள்? இந்த பார்வதி ஆண்டவன் பகவான் படியிறப்பை நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும் அல்லவா? பரிசோதனை பார்ப்பதற்கு எண்ணுகிறாள் பார்வதி. ஏன்னா அவன் மனசுல சந்தேகம் வந்துட்டு இனிமே பரிசோதனை பார்க்காம பார்வதி கைலாசத்துல இருக்க மாட்டா. சந்தேகம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, என்ன பரிசோதனை பார்க்காம இருப்பாளா? இருக்க மாட்டா. உடனே ஆதிபராசக்தி பார்வதா தேவியானவள் விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். அது யாரையா அந்த விஸ்வகர்மா? அவர்தான் தேவதச்சன், தெய்வலோகத்து தேவதச்சர் அல்லவா? அப்பேற்பட்ட விஸ்வகர்மாவை வரவழைத்தாள் பார்வதா தேவியானவள். ஆதி பராசக்தி அம்மை பார்வதா தேவி சொல்கிறாள், ஐயா விஸ்வகர்மா, காஞ்சூராங்கட்டை வெட்டி கடகரல்ல சிவில் கடைந்து ஓட்டு விட்டு திறப்பமிட்டு ஒன்னரங்கி மேல் பொதிந்து உடனே சிவிலை கொண்டு வர சொன்னாள் பார்வதி. சிவிலை அப்படியே கொண்டு வர சொன்ன போது பார்த்தார் விஸ்வகர்மாவாகப்பட்டவர் ஆதிபராசக்தி பகவாதி பார்வதா தேவி சொல்லை தட்டாமல் விஸ்வகர்மா எங்கே எப்படி ஏகி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்?
அவர் தண்ணி இலங்கா மலையாத விஸ்வகர்மாயோகி வாஞ்சோகட்டை வேட்டே கடுக நல்ல சிவில்கள் கூட்டமிட்டு எதிரப்போ மேட்டே பொன்னரங்கி மேல் போதே சிமிலதை தான் கையிலோடு அந்த சிமிலதை தான் கையிலோடு விஸ்வகர்மா தென்னை இலங்கா மலையிலே அழகானதாவது சிமிலை கடைந்தெடுத்தார். திருக்காணி பூட்டுமிட்டு சீனி பூட்டை மேலே பூட்டி திருக்காணி பூட்டு சீனி பூட்டு அழகா திருக்காணி பூட்டுமிட்டு சீனி பூட்டை மேலே பூட்டி விஸ்வகர்மா சிமிலை கொண்டு பார்வதாதேவி கையில் கொடுத்தார். பார்த்தால் என் அம்மை ஆதி பராசக்தி பார்வதி சிமிலை கையிலே வாங்கினாள் அல்லவா சிவசக்தி பார்வதியாள். சிமில கையில வாங்கி மனசுல நினைக்கிறா இந்த சின்ன சிமிலுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைச்சா உயிரோட இருக்கும். ஏன்னா சிமிலு சிறுசா இருக்கு, அதுக்காக சின்ன சிமிலுக்குள்ள 2 யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? ஏன்னா சிமிலு சிறுசா இருக்கு, உயிர் பெருசா இருக்கு. ஆகையினால் சிமிலுக்கு ஏற்ற உயிராக இருக்க வேண்டும் என்ற அம்மை ஆதிபராசக்தி பார்வதாதேவியானவள் கைலாசத்தை அப்படியே சுற்றி பார்த்தா. சித்தருமானது சாரை சாரையாய் வரிசை வரிசையாய் போய் கொண்டிருப்பதை கண்டாள். சிமிலுக்கு ஏற்ற உயிர் இந்த சித்தரும்புகள் மட்டும்தான் என்று ஆதிபராசக்தி பார்வதாதேவியானவள் சித்தரும்பை பிடித்தாள், சிமில் கூட்டுக்குள் அடைத்தாள். அடைத்தாலே பார்வதாதேவியானவள் 2 ஆணெரும்பு பிடிச்சடைச்சாளா பெண்ணெரும்பு பிடிச்சடைச்சாளா? அதாவது சிமிலுக்குள்ள 2 ஆணெரும்பு பிடிச்சு அடைச்சி 8 நாளா பட்டினியா போட்டு காலையில திறந்து பார்த்தா ஒண்ணு அவ இருப்பா அல்லது இவன் இருப்பான். பசியில 2 பேரும் சண்டை போட்டு உருண்டுருவான். அப்படியே 2 பெண்ணெரும்பு பிடிச்சு அடைச்சி காலையில திறந்து பார்த்தான்னு வச்சுக்கோ, அவா குடும்பி இவா கையில இவா குடும்பி அவா கையில, அங்கேயும் வந்து சக்கலத்தி போராட்டம். ஆகையினால் ஆதிபராசக்தி பார்வதாதேவியானவள் ஆணிலே ஒரு எறும்பையும் பெண்ணிலே ஒரு எறும்பையும் பிடித்தாள், சிமிழ்கூட்டுக்குள் அடைத்தாள். அடைத்தாளே நம்மை பார்வதாதேவியானவள். ஏனா பசி என்பது தெரியாது, மாறி மாறி முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போதும் பசி என்பது வராது. ஆகையினால் அம்மை பார்வதாதேவியானவள் முந்தானையிலே முடிந்தால் முனியக்கலிலே சொருகினாள். சொருகினாலே ஆதிபராசக்தி பார்வதாதேவி கையிலே இருவரத்தில் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி இருக்கிறாள்? அவள் நீட்டின கால் மடக்கவில்லை, முடிந்ததடை நிமிரவில்லை, விழுந்த கூந்தல் முடியவில்லை. ஆதிபராசக்தி அவிழ்ந்த கூந்தல் முடியவில்லை, அவிழ்ந்த கூந்தல் முடியவில்லை. ஆதிபராசக்தி
நீட்டின கால் மடக்கவில்லை. நீட்டின காலம் அடக்கல. பார்வதி அவிழ்ந்த கூந்தல முடியல. புள்ள ஒரு நாள் இப்படி கவலையா இருக்க மாட்டா. ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டாள. ஆள் கிடைக்காம அன்னைக்கு கவலையோட உட்கார்ந்து இருக்கா. கவலையோடு குலவிருக்கிறாரே பார்வதா தேவியானவள். ஏற்கனவே இந்த ஆண்டவன் கரைக்கின்ற சிவபெருமான். அதாவது படியலக்க போனார்னு வச்சுக்கோ. படியலந்துட்டு 8 நாள் கழிச்சு தான் கைலாசத்துக்கு வருவார். இந்த பார்வதி என்ன செய்வா தெரியுமா? பகவான் எப்ப வருவார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படி பகவானை எதிர்பார்த்திருப்பாளே பார்வதி. பகவான் கைலாசம் வந்த உடனே ஓடோடி போவாள். பாதப்பணிவிடை ஆண்டவனுக்கு செய்வாள். சிவபெருமானுக்கு செய்வாள். தங்க தலிகையிட்டால் தனிப்பாதம் தண்டனிடுவாள். பொண்ணு தலிகையிட்டு பொற்பாதம் தண்டனிட்டு கைலாசத்துக்கு கரைக்கின்றன, அதாவது கைலாசத்துக்கு அழைத்துக்கிட்டு வருவா. அழைத்து கொண்டு வருவா. எப்போது அது வழக்கமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய தினத்திலே ஆதிபராசக்தி மானவள் தேவியானவள் ஏற்கனவே பகவான் படியலந்துட்டு கைலாசத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பார்வதி என்ன செஞ்சா தெரியுமா? ஆண்டவன் பகவான் வருவது கூட தெரியாமல் உள்ள கைலாசத்துல கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏன் ரொம்ப கவலையில் அமர்ந்துகிட்டு இருக்கா? என்ன கவலைப்பா அவளுக்கு? சந்தேகப்பட்ட ரொம்ப கவலையோட இருக்கா. கவலையா அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாளும் கட்டழகி அப்படி இருக்க மாட்டாளே. திடீரென்று கைலாசத்திலே கவலையோடு குழுவரிக்கிறாளே ஆதிபராமேஸ்வரி பார்வதி என்றாண்டவன் கரைக்கின்ற சாட்சாதி சிவபெருமான். அடே கைலாசம் வருகிற போது ஆதி பராசக்தி இடத்திலே ஆண்டவன் பகவான் கேட்கிறார். ஏ பார்வதி, ஒரு நாள் இப்படி கைலாசத்துல கவலையோடு இருக்க மாட்டாயே பார்வதி. இன்னைக்கு என்னமா கைலாசத்துல நடந்துச்சு? என்ன நடந்தது? ஒருவேளை நான் இல்லாத நேரத்துல கைலாசத்துல யாருக்கிட்ட சண்டை கிண்ட போட்டுட்டியா? ஆள் கிடைக்காத கோபத்துல யாரையும் பிடிச்சு அடிச்சு விட்டாளா? அப்படியா பார்வதி? ஏற்கனவே ஆண்டவன் பகவான் கூட வருவது தெரியாமல் கைலாசத்திலே தலைவரி கோரமாக கொலுவரிக்கிறாயே பார்வதி என்ற ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் கேட்டபோது ஆதி பராசக்தி பார்வதா தேவியானவள் என்ன சொல்கிறாள்? என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா பகவானே, நேற்று நீங்கள் படியலக்க போனீரல்லவா? எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியலந்தாச்சான்னு பார்வதி கேட்க. பார்வதி கேட்கிறார். இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே ஆதிசக்தியானவள் கேட்கிற போது பார்வதா தேவியை பார்த்து பகவான் சொல்றார். என்ன சொல்லுதார்? பார்வதி, என்ன எப்போதும் போராக படியலக்க சென்றேன். எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் சீவராசிகளுக்கும் பட்டினி இல்லாமலே படியலந்து வந்திருக்கிறேன். அதுல என்னடி திடீர்னு உனக்கு அதுல ஒரு சந்தேகம்? ஒரு நாளை படி கேட்க மாட்டியே, இன்னைக்கு திடீர்னு சந்தேகப்பட்டு கேட்கிறியே, என்ன காரணம் என்று ஆண்டவன் பகவான் கேட்கிற போது எண்ணாதி பராசக்தி அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவானிடத்திலே ஆதிசக்தி என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே பகவானே உங்களுடைய வடியலப்பிலே என்னிடத்திலே 2 உயிர்கள் 8ஓட 8 நாளா கொலை பட்டினியா இருக்கு. அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 8 நாளா பட்டினியா இருக்கு என்று அம்மை பார்வதா தேவியானவள் சொன்னபோது சாட்சாதி சிவபெருமான் கேட்கிறார். பார்வதி, ஏன் படியலப்பில பட்டினின்னு சொல்றியே? எங்க எடுத்துக்காட்டு ஆண்டவன் பகவான் பார்க்கட்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபராசக்தியிடத்திலே தெரிவித்த போது அம்மை பார்வதா தேவியானவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? அவள் முந்தானையில் முடித்தே ராசி மிக
மட்டும் கண்டாரா? வேற என்ன கண்டார்? சித்தரிமீன் வாயிலே 2 திணை அரிசிகளை கண்ணில் கண்டார். 2 திணை அரிசியை கண்ணில் கண்டார். திணை அரிசிகளை கண்ணில் கண்டாரே சிவபெருமான். சிவபெருமான் திணை அரிசிகளை சித்தரமான கவி கொண்டு சிமிழ்கோட்டுக்குள் சித்தருமை எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி எப்படி வருகின்றது? சுற்றி சுற்றி வரோயா சூழ வந்து போரோயா வார்த்தாயோகி வார்த்தாயோடு பகவானோடு சோதனையோ அறைக்குள்ளே இருந்தாலோ அரணறியா வாழவில்லை இதுக்குள்ளே இருந்தாலோ சோழறியா வாழவில்லை வார்த்தாயோகி வார்த்தாயோடு வார்த்தாயோகி வார்த்தாயோடு பகவானோடு சோதனையோ வார்த்தாயோகி வார்த்தாயோகி பகவானோடு சோதனையோ பார்த்தாயா சிமிழ் கூட்டுக்குள்? சிமிழ் கூட்டுக்குள் பகவானே நீ பரிசோதனை பார்த்தாயே பார்வதி. அம்மா பகவான் என்று நினைத்தாயா? பரமசிவன் என்று என்னை மதித்தாயா? மதித்தாயா பார்வதி? அல்லது உன் பக்தா என்றுதான் என்னை நினைத்தாயா? அம்மா பார்வதி என்ன என்ன ஆண்டவன் பகவானே நீ பரிசோதனை பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஏய் பார்வதி கைலாச மலையதிரை ஆண்டவன் பகவானை பரிசோதித்த காரணத்தால் மூலவர் சீமையிலே நீ முப்பிறவியாகவே பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். முதலாவது பிறவியாகவே என்ன என்ன பிறவி? தார்காவனத்திலே தர்க்கராஜனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறக்க வேண்டும். தர்க்கன் கோட்டை உன்னால் அழியணும். அழிய வேண்டும். தர்க்கராஜனுக்கு மகா பார்வதியாய் நீ பிறந்து உன்னால தர்க்கராஜன் கோட்டை அழியணும். இரண்டாவது பிறவியாகவே அஷ்ட8 காரியாய் நீ பிறந்து இக்கலியுகத்தை காக்க வேண்டும். மூன்றாவது பிறவியாகவே பார்வதி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவட பேச்சியாய் நீ பிறந்து பார்வதி நீ விடமும் சோறும் அருந்த வேண்டும் அம்மா என்று ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் பார்வதா தேவியாருக்கு ஏதாவது 3 சாபத்தை வழங்கினார். சாபத்தை வழங்கும் போது அம்மை பார்வதியால் கேட்கிறாள். என்ன என்ன கேட்கிறார்? பகவானே என்ன என்ன வேறு யாருமா உங்களை பரிசோதனை பார்த்தா? உங்க மனைவி நாந்தானே சுவாமி பரிசோதனை பார்த்தேன். ஆமா அதுக்காக இப்பேற்பட்ட சாபத்தெல்லாம் நீங்க கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? பார்வதி என்ன கைலாசத்தில யாரா இருந்தாலும் சரி சரி செய்த தப்புக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அம்மா ஆகையினால் ஆண்டவன் சிவபெருமான் பார்வதா தேவியாருக்கு சாபத்தை கொடுத்து விட்டு உடனே ஆண்டவன் பகவான் அடியாரை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? பார்வதி என்ன என்ன காலையில ஒரு நேரம் படியலந்தேன். மதியம் ஒரு வேளை படியலந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு நேரம் மட்டும் இருக்கிறது. அது எந்த நேரம்? ரா பொழுது மட்டும் இருக்கிறது. ரா பொழுது மட்டும் இருக்கு. ஏனா படைக்கப்பட்ட உயிர்களை காலையிலையும் பட்டினியா போட்டுறலாம், மதியமும் பட்டினியா போட்டுறலாம். ஆனா ரா பட்டினி மட்டும் போடக்கூடாது. ரா பட்டினி போட்டா உறக்கம் வராது. பொல்லாத பாவம். அப்படியா? ஆயினார் ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமானானவர் மறுபடியும் படியிறக்க பகவான் புறப்படுகிற போது என்ன செய்தார் இந்த ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான்? சாட்சாதி சிவபெருமான்
விட்டு அப்படியே புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா. பார்த்தால் ஆதி பராசக்தி பார்வதாதேவி தெரிவித்தாள். பகவானே, என்ன என்ன படியலக்க போறேன் படியலக்க போறேன் படியலக்க போறேன்னு நீங்க போயிருந்தீங்க. ஆமா. கைலாசத்துல நான் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்தையிலே இருக்க முடியும்? ஒத்தையில இருக்க முடியும் என்று அந்த அம்மை பார்வதாதேவி சொன்னபோது அவன்தான் பகவான் சொல்றாரு. என்ன சொல்லுதா? ஏ பார்வதி, என்ன என்ன கைலாசத்துல ஒத்தையில இருக்கியா? ஏங்க இருக்கக்கூடிய ஆளெல்லாம் பார்த்தா உனக்கு மனசரா தெரியலையா? என் பக்கத்துல ஆள் இருக்கணும்ல. 33 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணரேர், கெம்புருடேர், கணநாதர், காந்தரவர்கள், கோடான கோடி ஆட்கள் உன் பக்கத்துல இருக்காங்க, இருக்கிறார்கள். இத்தனை கோடி மக்கள் இருக்கும் போது நீ ஒத்தையில இருக்கும்னு சொல்லுதியே. ஆண்டவா, என்ன என்ன எத்தனை கோடி ஆட்கள் என் பக்கத்துல இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருந்த மாதிரி இருக்குமா? ஆயினால் ஆண்டவா பகவானே, படியலுக்கு சென்ற பின்னால் பக்கத்துணை ஒருவர் கிடையாது. ஆகையினால் ஆண்டவா, இனிமேல் எனக்கு ஒத்தையில கைலாசத்துல இருக்க முடியாது. ஆயினால் அம்மை பார்வதாதேவியானவள் ஆண்டவன் சாட்சாரி சிவனிடத்தில் என்ன கேட்கிறாள்? என்ன கேட்கிறாள்? ஆண்டவனே பகவானே, எனக்கு கொஞ்சி நாடோ விளையாடோ குழந்தை ஒன்று வேண்டும் ஐயா, கொஞ்ச நாடோ விளையாடோ குழந்தை ஒன்று வேண்டும் ஐயா, அடியில் வைத்து விளையாடோ மகளை ஒன்று வேண்டும் ஐயா, வைத்து விளையாடோ மகளை ஒன்று வேண்டும் ஐயா, கணவனில்லாதை கூடாதே, கணவனில்லாதை கூடாதே, கட்டாயமாய் வேண்டும் ஐயா, என்ன வரம் கேட்கிறா? கணவனே இல்லாத கை குழந்தை கேட்கிறா. கணவனறியாத கை குழந்தை வரம் கேட்கிறாள். புருஷனே அறியாத புத்திரன் வரம் கேட்கிறாள். சரி, கேட்கா என்ன கேட்கா? புருஷன் இல்லாத கை குழந்தை கேட்கிறா. புருஷனே அறியாத புத்திரன் வரம் கேட்டாளே பார்வதி. பார்வதி, பகவான் பார்வதி கிட்ட சொல்றார். என்ன சொல்லுதா? பார்வதி, என்ன இவ்வளவு நாளைக்கு பிறகு கணவன் இல்லாத குழந்தை புருஷன் இல்லா பிள்ளை என்று கேட்கிறாயே. உனக்குத்தான் அழகா 2 புள்ள கொடுத்திருக்கேனே. ஆண்டவா, அந்த 2 புள்ள தானே, 2 புள்ளையிலும் எனக்கு இருந்தும் பலன் கிடையாது, இல்லாமலும் பலன் கிடையாது. மூத்த மகன் கணபதி இருக்கிறானோ, கணபதி பெருமான் வந்து தாய போல குணமுடைய பெண்ணு கேட்டு எங்க பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான். அதாவது இளைய மகன் வேலவனும் 1க்கு 2 கட்டி கடற்கரையில கண்ண உருட்டுறான். அவன் அப்படியே ஆட்டம்னா விட மாட்டுக்கான். ஆமா, அதான் அங்க போயிட்டான். ஆயினால் ஆண்டவா சிவபெருமானே, 2 குழந்தைகளும் இருந்தும் பலன் கிடையாது, இல்லாமலும் பலன் கிடையாது. ஆயினால் ஆண்டவா பகவானே, ஆதி பராசக்தி அம்மை பார்வதாதேவியானவள் என்ன சொல்கிறாய்? என்ன சொல்லுகிறாய்? ஆண்டவரே பகவானே, அடியாளோட வார்த்தைகள் கேட்டபடி குழந்தை வேண்டும், நானே விளையாடு குழந்தை ஒன்று வேண்டும் ஐயா, அடியில் வைத்து விளையாடு அதனை ஒன்று வேண்டும் ஐயா, கணவன் இல்லாத குழந்தை, கணவன் இல்லாத குழந்தை
சாட்சாதி சிவபெருமான் தெரிவித்தார். என்ன தெரிவிக்கிறார்? ஏ பார்வதி, ஆமா, நீ கேட்டபடி உனக்கு நான் குழந்தை கொடுக்க வேண்டுமே. ஆனால் அதாவது என்ன சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? முடியவே முடியாது. பேப்பர்ல சீனின்னு எழுதி நாக்குல நக்கனா இனிக்குமா? இனிக்காது, இனிக்காது. பார்வதி, என்ன என்ன ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தாலே ஏதாவது குழந்தைகள் அங்கபங்க குறைவோடு இருக்கிறது. ஆமா, ஒண்ணு கால் இல்லாம பிறந்துருது, சரி, அல்லது கை இல்லாம பிறந்துருது, ஏதாவது குறையோட பிறந்துருது, ஏதாவது அங்கபங்க குறைவோடு வந்து பிறக்கிறது. ஆமா, நீ ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் குழந்தை வரம் கேட்கிறாய். அப்படியே உனக்கு நான் நீ கேட்டபடி பிள்ளை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, என்ன அவன் உனக்கும் அடங்க மாட்டான், எனக்கும் அடங்க மாட்டான், அடங்கவே மாட்டான். ஊருக்கும் அடங்காத பிள்ளையாருக்கும் உலகத்துக்கே அடங்காத பிள்ளையாருக்கும். ஆமா பார்வதி, என்ன பிள்ளை அப்ப கட்டாயமா வேணுமா? வேணும் வேணும், இவா என்ன ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கா. ஆமா, ஏன் ஒத்த காலை எங்க வச்சிருக்கா? மடக்கி தான் வச்சிருக்கா. பிடிவாதமா கேட்கா பார்வதா தேவியானவள். ஆமா, ஆண்டவரே சிவபெருமானே, சிவபெருமானே, எப்படியாவது எனக்கு கணவரே அறியாத கை குழந்தை வர வேண்டும் என்றாள். ஆமா, பார்வதா தேவி ஆண்டவன் பகவானிடம் கேட்கிற போது கேட்கின்ற போது சாட்சாதி சிவபெருமான் தெரிவித்தார். என்ன தெரிவிக்கிறார்? பார்வதி, கேட்டபடி பிள்ளை வந்து பிறக்க வேண்டுமே. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பெண்ணே தீர்த்தமாடி மாத்தோடு திருநீரை காப்பனே ஆதி நல்ல கைலாசே ஆயிரங்கால் மண்டபத்தே 32வது ஊனாரே 32வது ஊனாரே அந்த துண்டாமணி விளக்கு தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநிறை கார்பணிந்து கைலாச மலையிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணலை தூண்டாமணி விளக்கு சுடர்விட்டு எரியுது. என்ன எரியுது? என்ன எரியுது? தூண்டாமணி சுடர். தூண்டாமணி விளக்கு முன்னாலே பார்வதியே நீ சென்று அப்படியே கால்களை மண்டியிட்டு கண்களை மூடிக்கொண்டு முந்தானை சேலையை ஏந்தி நின்றையானால் முத்து மாதிரி 3 சுடர் முந்தானை சேலையில வந்து விழும். கூட்டி பிடித்தையானால் நீ கேட்டபடி உனக்கு மைந்தன் வந்து பிறப்பான் என்று ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் சொன்ன போது அம்மையான பார்வதா தேவியானவள் எங்கே வருகிறாள்? ஆதிபராசக்தி பார்வதா தேவியாகப்பட்டவள் எப்படி எங்கே வருகிறாள் என்று தெரியுமா? எப்படி வருகிறாள்? திட்டமாடி மாத்தோடு ஆயிரங்கால் மண்டபத்தே ஆதிபராசக்தி ஆயிரங்கால் மண்டபத்தே மண்டபத்தில்
மூடினாள். மூடினாள். முந்தாணி சேலையை ஏந்தி நிற்கிறாள் பார்வதி. பார்வதி இவா முந்தாணியை ஏந்தி நிற்கும் போது சரி சாட்சாதி ஆண்டவன் சிவபெருமான் பின் வழியாக அப்படியே மெதுவா வருகிறார். தூண்டா மணிவிளக்கை வெறுவரலாலை ஆண்டவன் சிவபெருமான் தூண்டிவிட்டார். தூண்டாமணி விளக்கை வெறுவரலால் தூண்டிவிடக்கூடிய வேளையில் அம்மையான பார்வதாதேவி முந்தானை சேலைக்குள் முத்து மாதிரி 3 சுடர் அப்படியே மொழு 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 என்று விழுந்தது. முந்தானை சேலைக்குள் முத்துகோர் 3 சுடர் விழக்கூடிய வேளையில் முந்தானி சேல பார்வதிக்கு கணமா கீழ் நோக்கி இழுத்தது. கீழ நோக்கி இழுக்கும் போது இவ கூட்டி பிடிச்சிட்டா. கூட்டி பிடித்தாலே பக்கத்திலே வந்த முந்தானையை விரித்து பார்த்தாள். பிரித்து பார்த்தாள் அம்மையார் இவராசக்தி பார்வதி. முந்தானி சேலைக்குள் பார்வதியா என்ன கண்டால் தெரியுமா? என்ன கண்டா? முந்தானி சேலைக்குள்ளை பார்த்தாள் பார்வதியாள். முந்தானை சேலையை விரித்து பார்த்தாள். பிரித்து பார்க்கக்கூடிய வேளையில் முந்தானைக்குள் பார்வதியாள் என்ன கண்டால் தெரியுமா? முந்தானை சேலைக்குள் மூடு முண்டமாய் உருளக் கண்டாள். மூக்குமில்லை, மொழியுமில்லை, வாயுமில்லை, வயிறுமில்லை. அம்மி குழவி போர் அங்கு இங்கு உருண்டுகிட்டு கிடக்கு. எப்ப அளவில்லாம இருக்கு. கைலாசத்துல பார்வதி அப்படியே பறக்க பறக்க முடிக்க எந்த நாளும் ஒன்று போல இருக்குமா? அப்படியா? தட்டுப்பாடு ஆயிட்ட. இப்படி பார்த்தால் அம்மை பார்வதா தேவியாகப்பட்டவள் முண்டமாய் உருளுவதை கண்டாள் பார்வதி. மூக்கில்ல, மொழியில்ல, வாயில்ல, வயிறில்லை. அம்மி குழவியா அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுகிட்டு கிடக்கு. ஆண்டவனிடத்தில் ஓடோடி வருகிறாள். பகவானே, பிள்ளை வரம் கேட்டதற்கு வெடிகுண்டத்தை தரலாமா? இந்த முண்டத்தை வச்சு நான் கைலாசத்துல என்ன செய்ய முடியும்? மூக்கில்ல, முளையில்ல, வாயில்ல, வயிறில்ல, எந்த விதமான உறுப்புகளும் கிடையாது. முக்கியமா பேச்சியும் கிடையாது, பிள்ளைக்கு மூச்சியும் கிடையாது. மூச்சு இருந்தாதான பிள்ளை பேசும். ஆண்டவா, கைலாசத்துல உருட்டி விட்டாலும் ரொம்ப தூரம் உருளாது போல இருக்கு. சப்புன்னு கிடக்க. ஆண்டவா, என்னை அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவள் சாட்சாதி சிவபெருமானிடத்திலே தெரிவித்தாள். பகவானே, இந்த முண்டமான உருவத்துக்கு
உரு பிடிக்கணும் உயிர் கொடுக்கணும் கொடுக்கணும் உரு பிடிக்கணும் உயிர் கொடுக்கணும் பார்வதாதேவி சொன்ன போது ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் தெரிவித்தார். என்ன தெரிவிக்கிறார்? பார்வதி என்ன முண்டமா இருக்கும் போதே முந்தாணி சேலைகள் அந்த வரத்து வாராம். இவனுக்கு உருபிடித்து உயிர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் வச்சு பார்க்க மாட்டான், என்னையும் வச்சு பார்க்க மாட்டான். பிள்ளைக்கு உருபிடிக்கணுமா? இவ என்ன ஆனாலும் பரவாயில்ல, உருபிடிக்கணும் உயிர் கொடுக்கணும் ஒத்த கால்ல நிக்க. பார்வதா தேவியானவள் சொன்ன போது சாட்சாரி கரைக்கண்ட சிவபெருமான் அப்படியே பிரம்மனை வரவழைத்தார். ஐயா பிரம்மதேவா, முண்டமான உருவத்திற்கு உருவடித்து உயிர் கொடுத்து தாருங்கள் என்றார். சாட்சாரி சிவபெருமான் சொன்ன போது பிரம்மதேவன் முண்டமான உருவத்தை கையிலே வாங்கினார். கையிலே வாங்கி எப்படி உருவடித்தார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? அங்க காய் வகுத்து கை வகுத்து கண்வாய் மூக்கு செவி கொடுத்தார். கை வகுத்து கண்வாய் மூக்கு செவி கொடுத்து உருவடித்தான் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தா சிவபெருமான். உருவெடுத்தா பிரம்மதேவன் உயிர் கொடுத்தா சிவபெருமான். அன்னைக்கு தாவளி கொடுத்தா, அன்னைக்கு தாவளி கொடுத்தா உருவடித்த பாலனைக்கு திருநாமம் சூட்ட வேண்டும். புள்ளனி இருந்தா பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்தாதான் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட முடியும். ஆகையினால் ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் மாணிக்க கைலாசத்திலே பிறந்தான் அல்லவா? அழகான பாலகனுக்கு உருவடித்து உயிர் கொடுத்து